கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும் விண்ணக தந்தை இறைவனே உலகத்தை மீட்ட சுதன் தேவா தூய ஆவி துணைவனே தூய கண்ணி மாமரியே இறைவனின் புனித மாதாவே இறைவனின் புனித அமந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவையின் பதியரம் அந்தோணியே விண்ணக திருப்பட்டி அந்தோணியே தவசின் பேரு பெற்ற அந்தோணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்மத்தை விரும்பிய அந்தோணியே சிலுவையை நேசித்த அந்தோணியே தர்மநெறி மாறாத இறை புனிதா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்பத்தை துறந்த அந்தோணியே தூய்மையின் லீலியம் அந்தோணியே ஸ்பானிய நாட்டின் பிடிவெள்ளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தி அறிவித்த அந்தோணியே பசாசை வென்ற பதுவையோனே நீதிமானின் நல்ல படிப்பினையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்ப்படிதலின் நன்மாதிரியே அப்போஸ்தலர் குழந்தை அந்தோணியே பாவிகளுக்கு ஒளியானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழி தவறுவோரின் கலங்கரையே அற்புதம் புரிந்திடும் அற்புதரே சோர்ந்து போனவரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மையை பேசிடச் செய்தவரே உண்மையை போதித்த உயர் புனிதா பசாசை நடுங்கிடச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடிமையை மீட்கும் அந்தோணியே நலன்களை பொழியும் நற்கரமே இறந்தோரை உயிர்ப்பிக்கும் இறைக்கரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடர்க்கு பார்வை கொடுப்பவரே காணாததை மீட்டு தருபவரே அற்புதம் கோடி புரிபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வீருக்கு உபதேசம் செய்தவரே தூய்மையை நேசித்த தூயவரே சூரத்தனம் கொண்ட மேய்ப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியின் நல்ல மாதிரியே ஏழைகளுக்கு ரத்தினமே ஆன்மாவை விண்ணில் சேர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோரின் ஆதரவே பாவகினியை அழிப்பவரே ஐம்புலன்களையும் அடக்கினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்னாக்கு அழியாத நற்றவரே கழுதையை வணங்கிடச் செய்தவரே கர்த்தரை கரத்தில் ஏந்தினீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்
செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் கதலை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உத்தம செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தெய்வன் இரட்சியும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணர செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுழையும் காவியம் இறைவன் நுழையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் மணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியாம் ஆலய மணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் அருமொழியாம் பீடமை அன்பின் பிரசனமாம் பீடமே அன்பின் பிரசனமாம் பிரசனம் பிரசனம் பிரசனமாம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் 2ஆம் ஞாயிறாகிய இன்று புனித பதுவை அந்தோணியாரின் 4ஆம் நவநாள் திருவிழா திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறும் திருமுழுக்கு யோவான் தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வந்து யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று அடையாளம் காட்டப்பட்டவரை நானும் கண்டேன் என்று பதிவு செய்கிறார். நம் புனிதர் பதுவை அந்தோணியார் இறை வார்த்தையை முழுமையாக பின்பற்றியவர். அவர் பரிந்துரையால் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. நாம் அனைவரும் அந்தோணியார் போதித்த இறைவார்த்தையை ஏற்று அவர் காட்டிய பாதையில் செல்வோம். இறைவார்த்தையை இவ்வுலகம் முழுவதும் பரவச் செய்து நோயுற்றோருக்கு ஆறுதல் அளிப்போம். இந்த திருப்பலியில் அந்தோணியாரின் பரிந்துரையால் இறைவனின் அருள் நம் வாழ்வு முழுவதும் பெருக வேண்டும் என்று மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது சகாய மத அன்பியம் அதில் உள்ள குடும்பங்களுக்காகவும் மற்றும் இன்றைய நாளில் திருப்பயணியராக வந்திருக்கிற குடும்பங்களாகிய தொம்மை அந்தோணி மரியம்மாள், அந்தோணி சவரிமுத்து, மரிய தங்கம், ராஜ மனுவேல், சாமி கண்ணு இருதயராஜ், மிக்கேலம்மாள் இவர்களுடைய குடும்பத்திற்காகவும் மற்றும் இந்த திருப்பலியை கலந்து கொண்டிருக்கிற நம்ம ஒருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாருடன் தந்தை
இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டவரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என ஒவ்வொருவரும் பணிபுரிய அழைக்கப்படுகின்றோம் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் எசாயா. இவ்வாசகத்தை மனதில் பதித்து கவனமுடன் சிந்திப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 3 மேலும் 5 முதல் 6 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 3 மேலும் 5 முதல் 6 வரை. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 பல்லவி. உமது திருவளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் என்று எழச் செய்தார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் என்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன்.
பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தேன். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே நீர் இதை அறிவீர். ஆண்டவரே நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். 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 கொரிந்து திருச்சபை நேர்மறையான இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்து திருச்சபை நேர்மறையான புனித கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய திருச்சபை அல்ல. ஒழுக்கக்கேடானவர்களுக்கும் பிரிவினை சிந்தனை உள்ளவர்களுக்கும் ஒருவருக்கு எதிராக சண்டையிட்டு கொண்டு மனிதவர்களுக்கும் அடங்கிய திருச்சபை. இருப்பினும் புனித பவுல் அவர்களை தூயவர்கள் என்று அழைக்கின்றார். அதாவது நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவங்களிலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருப்பதை சுட்டிக்காட்டும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 34 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பாரத சகோதர சகோதரிகளே, தூய பதுவை அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலர் பதுவை பரிதர் புனித அந்தோணியாரின் 4ஆம் நாள் நவநாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு, அதுவும் இது பொது நிலையினர் ஞாயிறு என அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளையும் நாம் சிறந்த முறையில் கொண்டாடுகிறோம். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளிலே உங்களோடு 2 புனிதர்களை பற்றி, அந்தோணியாரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் சொல்லுவேன். நாளில் அவரை தவிர்த்து, நம்முடைய பாதுகாவலை தவிர்த்து 2 புனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதல் புனிதர் புனித அந்தோணியாருக்கு ஏற்ற பிடித்த ஒரு புனிதர். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பெயர் கொண்ட புனிதர். யாரு? வனத்தந்தோணியார். ஏனென்றால் அவருடைய பெயரை தான் யார் வச்சது? அந்தோணியார் ஏற்றுக்கிட்டார் இல்லையா? பதுவை அந்தோணியார். இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஆண்டனி த கிரேட் சொல்லுவாங்க, பெரிய அந்தோணியார், வடத்தந்தோணியார், அண்ட் த ஹெர்மிட், நிறைய சொல்லுவாங்க. இதற்காக அவர் வடத்தந்தோணியாருடைய பெயரை தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டார். இயற்பெயர் என்னது? பெர்தினாந்து இல்லையா? பெர்தினாந்து என்ற பெயரை எதற்காக அந்தோணியார் என்று மாற்றினார்? இதெல்லாம் பெரிய ஒரு உண்மையை நான் உணர்கிறேன். வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வா, எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்?
அப்படி பதுவை அந்தோணி இதை நோக்கி பயணித்துக் கொண்டது. அவருடைய எண்ணம், நோக்கம், செயல்பாடு அனைத்தும் ஒன்றை குறித்து மட்டுமே இருந்தது. விண்ணையும் ஆண்டவரையும் அவருடைய விழுமியங்களையும் குறித்தே அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் அந்தோணி என்கிற பெயரை அவர் தன்னுடைய பெயராக மாற்றிக்கொள்கிறார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ஒரு பாடல் பாடும். அன்னை கூட சொன்ன ஒரு பாடல் பாடும் இல்லையா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அப்புறம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? அதெல்லாம் கேட்டதே இல்லைன்னா பரவாயில்லையே. உங்களுக்கு என்னது மோனிகா, அதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. என்ன அர்த்தம் அதற்கு? நாம் மேலோட்டமாக பார்த்தால் என்ன நினைக்கிறோம்? ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஆண்டி, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் குயவனிடம் போய் எனக்கு பிச்சை எடுக்க வேண்டும், எனக்கு ஒரு பிச்சை பாத்திரம் செய்து கொடு என்று கேட்கிறான். குயவனும் அவனுக்கு அவனுடைய பேச்சை கேட்டு ஒரு அருமையான தோண்டி இல்லையா, ஒரு பிச்சை பாத்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். கொடுத்த ஆனந்தத்தில் அவன் என்ன செய்யறான்? கூத்தாடுகிறான். என்ன செய்யறான்? எங்க ஊர் பேர் என்ன பேர்? இது கூத்தன் குழி. கூத்தன் கூத்தாடுகின்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தாடுகிறான். கூத்தாட என்னாச்சு? உடஞ்சி போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இதுதான் மேலார்ந்த அர்த்தம். ஆனால் அன்பார்ந்த இறை மக்களே, உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால் ஒருவன், ஒரு உயிர் கடவுளாகிய குயவனை நோக்கி கேட்கிறது. என்ன கேட்கிறது? எனக்கு உயிர் வேண்டும், எனக்கு உயிர் வேண்டும், உயிருக்கு இந்த ஜீவனுக்கு ஒரு உடல் வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டி கேட்கிறான், குயவனை பார்த்து கேட்கிறான். எத்தனை மாதங்களாக? 4 மாதங்கள். அப்ப எத்தனை மாசம்? 10 மாதங்கள் கழித்து அவன் உடல் எடுத்து இந்த உலகில் பிறக்கிறான். பிறந்ததும் அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ, பிறந்தது மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல, ஒருவேளை ஆனந்தத்துல பிறந்து விட்டோம், இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் என்ற ஒரு திகைப்பில், ஒரு மகிழ்ச்சியில் அவன் எதற்காக பிறக்கப்பட்டான் என்பதை மறந்து அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் செல்லக்கூடிய வழியையும் மறந்து இழந்து படைத்தவனை நோக்கி செல்லாமல் அவருடைய ஆன்மாவை இழந்து விடுகிறான். அதுதான் உண்மை அர்த்தம். அவன் கூத்தாடி எல்லாத்தையும் இழந்துட்டான். அதான் உள்ளார்ந்த அர்த்தம். அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை நோக்கி அவன் செல்லாமல் அவன் தன்னுடைய ஆன்மாவை அழித்துக் கொள்கிறான். நீங்க பிளேட்டோ எங்க தத்துவஞானி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளேட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கேள்விப்பட்ட? பிளேட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யாருடைய சீடன் அவன்? பிளேட்டோ யாருடைய சீடன்? வெரி குட், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் சீடன் பிளேட்டோ, பெரிய தத்துவஞானி. பிளேட்டோட சீடன் யாரு? அரிஸ்டாட்டில். சாரி, அரிஸ்டாட்டில். வெரி குட், அரிஸ்டாட்டில். தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உங்களுக்கு டிவியை பார்த்துட்டேன் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ பிளேட்டோ அருமையாக சொல்கிறான், நான் பார்த்தவர்களே, இப்படி ஆன்மா என்பது விண்மீனை போல விண்ணகத்தில்
கடவுளை பார்த்து ஒளிர்ந்து கொள்கிற ஒரு ஆன்மா விண்மீனை போல ஒளி வீசி கொண்டிருந்தது. அந்த விண்மீன் போல உயர்ந்த நிலையில் இருந்த ஆன்மா இந்த மண்ணகத்தை பார்த்து, இந்த மண்ணகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து தானும் அதுபோல மாற வேண்டும் என்று அதில் மயங்கி அந்த மின்னிக் கொண்டிருந்த அந்த ஆன்மா கீழே விழுந்து ஒரு மனிதனாக பிறக்கிறது. அங்குதான் இருக்கிறது. அந்த ஆன்மா மறுபடியும் பழைய நிலைக்கு அந்த ஜொலிக்கின்ற விண்மீனாக மறுபடியும் செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய இலக்கு, அதனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் அந்த ஆன்மா அதை மறந்து விடுகிறது என்று கூறுகிறார். எப்பொழுது அந்த ஆன்மா அதை நினைத்து மறுபடியும் பழைய இயல்புக்கு செல்கிறதோ அதுதான் அதன் முழுமையான நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது என்று பிளேட்டோ அருமையாக சொல்கிறார். ரெண்டுக்கு இணைச்சு பாருங்க. அன்பார்ந்த இறை மக்களே, இதைத்தான் புனித வனத்து அந்தோணியார் தன் வாழ்க்கையில் மிகவும் அருமையாக செய்தார். கிபி 201ஆம் ஆண்டு எகிப்து நாட்டிலே கோமா என்கிற ஊரில் அவர் பிறக்கிறார். எத்தனை வருஷம்? 200 இப்பதான் சொன்னேன். 21. சத்தமா சொல்லுங்க, தூக்க வருதா? 21ஆம் ஆண்டு பிறக்கிறார். அப்ப இருந்தது எத்தனை ஆண்டு? எத்தனை வருஷம்? 306. எப்போ? அப்ப எத்தனை வயசு வாழ்ந்திருக்கிறாரு? 100 பழுத்த பழம் 150 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். வாழ்க்கையில் 20 வயது வரை பெற்றோர் இருந்திருக்காங்க. 20 வயசுல அப்படி பெற்றோரை இழந்துட்டாங்க. இறந்தவுடன் தான் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு? அவரு கோயிலுக்கு போறாரு. கோயில் என்னாச்சு? இல்லையா? உன் உடைமைகளை விற்று ஏழைகள் கொடு, நீ நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் உடைய உடைமைகளை விற்று ஏழைகள் கொடு சொல்லி என்ன செய்யறாரு? தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பகுதியை வச்சுட்டு வித்துட்டு என்ன செய்யறாரு? போய் துறவரம் போட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அதைத்தான் பார்க்க வேண்டும். வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையார்? தனிமையை உணர வேண்டும். இந்த உலகத்தோடு நான் வாழக்கூடாது. நான் தனிமையான இடத்திற்கு சென்று தனிமையான இடத்தில் இருக்க வேண்டுமே. அப்படி இருந்தால்தான் கடவுளுடைய குரலை என்னால் கேட்க முடியும். நான் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய குரலை நான் கேட்க முடியும். அது மட்டுமல்லாமல் நான் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் என்னை பல சோதனைகளிலிருந்து என்னை தவிர்த்துக் கொள்ள முடியும். ரெண்டு நோக்கத்தான் இருக்கு. சோதனையில் தன்னை பாதுகாக்கணும், கடவுளுடைய குரலை நான் கேட்கணும். இந்த 2 காரணத்திற்காக அவர் தனிமையான இடத்திற்கு செல்கிறார். நம்மளால இருக்க முடியுமா? தனிமையா இருக்க முடியுமா? இருக்க முடியுதா அவங்களால? யாரெல்லாம் தனிமையா இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். யார் இருக்க முடியும்? உனக்கு பைக் எல்லாம் இருக்க முடியாத? ஏதாவது ஒண்ணு இருக்கணும். உள்ள போன் இருக்கணும், டிவி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு யார் இருக்கணும். அவர் தனிமையை விரும்புகிறார். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, அவருடைய உணவு என்னவென்றால், வளர்த்தத்துடைய உணவு என்னவென்றால் ஒரு ரொட்டி துண்டு, அதோடு உப்பை ரொட்டி துண்டு தான் சாப்பிடுறார். ஒரு நேரத்திற்கு, ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உண்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உண்கிறார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 2-3 நாட்கள் தொடர்ந்து உண்ணா நோன்பு இருந்து கடவுளுக்காக கடவுளை நோக்கி ஜபிக்கிறார். அப்ப என்ன சாப்பிடுறாரு? ரொட்டி துண்டும் உப்பு. உங்களுக்கு வீட்டுல காலை எந்த உடனே என்ன செய்வீங்க? வச்சா வைப்பீங்க, சாப்பிடுவீங்களா? ஒரு காஞ்ச ரொட்டி துண்டையும் கொஞ்சம் உப்பையும் வச்சா என்ன செய்வீங்க? புரியுது? அட கழுத, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரேன், எனக்கு இதையா தர்ற சொல்ல மாட்டேன். நமக்கு எப்பவுமே சாப்பாடு ஒரு சில வாயிலா இல்லையா? காலையில சாப்பாடு, மத்தியானம். இப்ப சாப்பிடறத பார்த்தா ஐயோ கடவுளே, இப்ப பிள்ளைங்க சாப்பிடுறாங்களே, என்னென்ன உணவுலாம் சாப்பிட எனக்கே தெரியல. பாஸ்தா, அப்புறம் என்னது பீஸா, உட்படாத உணவு அதெல்லாம், உட்படாத உணவு அதெல்லாம். நீங்க பாஸ்தா சாப்பிடுறீங்க, உங்க உடலுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கிறாத உணவு அந்த உணவு. அப்ப ராத்திரியான என்னது? பரோட்டா. பரோட்டா என்ன செய்யறான்?
எண்ணெயில போட்டு பொறிக்கிறான். அதை தன்னாலே அது மோசம். அதை பொறிச்சா என்னத்துக்கு ஆகும்? அப்படி நீங்களும் நல்லா தெரியல எனக்கு, நல்ல இங்கேயும் இருக்காங்களா, எல்லா இடத்துலையும் புரோட்டா கடையாக தான் இருக்குது. ஒருத்தர் நான் பெருமளில் பங்குச்சாமியா இருக்கும் பொழுது நாங்கள் தூத்துல பைக்ல வரேன். நல்ல பசி எனக்கு, உண்மையா நல்ல பசி. எனக்கு இந்த ஊராம தெரியாது, எனக்கு இங்க யாரையுமே தெரியாது, எனக்கு இந்த சைலையே தெரியாது, இந்த மணப்பாடு விகாரேட்டே தெரியாது, யாரையுமே தெரியாது. நல்ல பசி. எனக்கு என்ன நினைச்சுன்னா, எங்கேயாவது போய் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மீன் சாப்பாடு, ஒரு சாலை மீன் குழம்போ ஒரு அயல மீன் குழம்போ ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிடலாம்னு நான் வர்றேன். அன்பார்ந்தவங்க என்ன நினைச்சாலும் சரிதான், ஒரு இடத்துலையுமே கிடைக்கல எனக்கு. எல்லா இடத்துலயும் 12 மணிக்கு கேட்கிறேன் சாப்பாடு கேட்கிறேன், சாப்பாடு இல்லைங்கிறான். இடம் போட்டு எழுதுறான், டொப்பு டொப்புன்னு அடிக்கிற. என்னது 12 மணிக்கு? அப்புறம் யாரும் சொன்னாங்க, ஃபாதர் நீங்க காயல்பட்ட பொடியில போதும் காலையிலே கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. 7 மணிக்கு ரெடி பண்ணுவாங்க பாருங்க. அப்ப அதெல்லாம் சாப்பிட்டு ஒருத்த வாரம் இந்த நண்டியில சின்ன வயசுக்காரன், எத்தனை வயசு? 7 வயசா இருக்கும். இந்த புட்டி இங்க போகுது, அந்த புட்டி அங்க போகுது. என்னடா 7 வயசுக்கு இப்படி போறீங்க நீ? எதுக்கு நான் இப்படி போற? என்ன ஜவாபியா? ஒவ்வொரு நாள் ராத்திரி அவங்க அப்பா 2 பரோட்டா செட் அடிச்சு சிக்கனை போட்டு பரோட்டா போட்டு ஒவ்வொரு நாளும் ராத்திரி சாப்பிட்றான். வேற பரோட்டா பரோட்டா வீங்கிட்டு போவாங்க. நாம் உணவுக்கு உணவுக்கு நாம் அடிமையாகி விட்டோம். எவன் ஒருவன் உணவுக்கு அடிமையாகி விட்டானோ அவன் ரொம்ப மோசமான. பாத்துக்கிறேன் பார்த்தவர்களே, எவன் ஒருத்தன் சாப்பாட்டுல நாத்தம் பண்றானோ நீங்க முதல்ல பாத்துக்கிறானோ அவன் சரியில்லை, தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, சாப்பாடு ஒரு குறை இருக்கும், இது சரியில்லைப்பா இது நல்லா இருக்கும். ஆனா எவன் ஒருத்தன் சாப்பாட்டுல குறை சொல்றானோ அவன் புத்திலையும் குறையாதான் இருக்கும். புத்தி ஒரு சிலர் பாத்துக்கீங்களா, சாப்பிடும் பாத்தீங்க கல்யாணத்துல போய் சாப்பிடுவான், எப்படி பக்கத்துக்கு இருக்க முடியாது இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்கான், அப்படி இருக்கான். இன்னொரு பக்கத்துல உட்காந்து காணும், உட்காந்து காணும். இந்த பாருங்க உட்காந்து எப்படி வா, இந்த நாய்க்கு வைப்பமே, என்னது நாய்க்கு வைப்போம்ல, நாயை பாருங்க அப்படிதான் சாப்பிடும். இந்த நாக்கை போட்டு லபக்கு 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 அப்படி நம்மளுக்கு இருக்கிறான். ஒரு சில பேர் பார்த்தா தெரியும். உண்மையாவே அன்பார்ந்தவர்களே நான் சொல்றேன், அதெல்லாம் இருந்தா தவிர்த்துக்கலாங்க. அப்ப எவன் ஒருவன் உணவுக்கு அடிமை ஆகிறானோ அவன் உணர்வுகளுக்கு அடிமை, உடலுக்கு அடிமை, இச்சைக்கு அடிமை. அப்போ வடத்தந்தோணியார் அதில் தன்னை விடுவித்து ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உண்கிறார். அது மட்டுமல்லாமல் 2-3 நாட்கள் உண்ணான் நோன்பு இருக்கிறார் கடவுளுக்காக. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். பிசாசு சும்மா விடுமா? விடுமா? அவர் பல்வேறு விதங்களில் பிசாசு அவரை விதைக்கிறது. எப்படியாவது இவனை கெடுத்து விட வேண்டும், தமக்கோலத்தில் இருந்து இவனை கெடுத்து விட வேண்டும் என்று பிசாசு அவனை விதைக்கிறது. திடீரென்று பெண் வடிவமாக, அழகான பெண் வடிவமாக இருப்பான். பெண்ணுக்கு பயங்காத உலகத்தில் இருக்கானா? கழுதைக்கு சேலை கட்டி விட்டாலும் பார்க்கிற நிறைய பேர் இருக்க. கழுதைக்கு சேலை கட்டி விட்டாலே பார்க்கிறவன் நிறைய பேர். ஒரு அழகிய பெண் வந்தா மயங்காத இருக்கானா? அப்படி வருகிறது சாத்தான் அவருக்கு முன்பாக. ஆனால் வடத்து அந்தோணியான செய்றார், அதெல்லாம் போ அப்பாலே சாத்தானே என்று உதறி தள்ளி விடுகிறார். அவருக்கு தேவை ஒன்றே ஒன்று, தன்னுடைய ஆன்மா கடவுளை நோக்கி அவருடைய ஆன்மா எப்பொழுது பிறந்தது. இன்றைக்கு நம்மால் என்ன பண்றான்? சும்மா இருந்தாலும் சரிதான், அவனுக்கு ஒரு 14 வயசு 15 வயசு வந்தாலும் என்ன செய்றான்? ஒரு பைக் வச்சிருக்கான் பாருங்க, அப்படி பிள்ளட்ட வச்சுக்கிட்டு இங்க ஒரு சீவு, இங்க வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இங்க 2 கோடு, இங்க 2 கோடு, இங்க வச்சுட்டு அப்படியே போறான் பைக்ல. ஏன் போறான் பைக்ல? அவன் சும்மா யாரும் பார்க்க மாட்டாங்க. பைக்ல போனாதான் 4 பேரு யார் அந்த பையன் இப்படி போறான்னு அது ஒரு சத்தம் வைக்கிறான். நமக்கு 10 ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. இப்ப மரிய விஷயம் போனா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. அதை கேட்டா போறான். அப்படி எதுக்கு? எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் அவங்களை, எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அவங்களை. ஆனால் அதையெல்லாம் மீறி திரு ஆன்மாவை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தவர் புனித வடத்தந்தோணி. அதனால அவருடைய சாத்தன் அவரை சோதிக்கிறார், பல்வேறு நிலைகளில் சோதிக்கிறார். அன்பார்ந்த இறை மக்களே,
அவருடைய வாழ்க்கை முழுமையாக கடவுளுக்காகவே இருந்தது. கடவுளுக்காக இருந்தது. அது மட்டுமல்ல இப்படி பணத்துக்கு அடிமையாயிருவார் அப்படின்ட்டு சாத்தான் அவருக்கு முன்னால வெள்ளியை கொண்டு அப்படியே போடுறான், அதுக்கு ஆசைப்படுவார் அப்படின்ட்டு. அதுவும் என்றால் தங்கம் அவருக்கு குவிந்து கிடக்கிறது. அதையும் பார்த்தவர் சோர்ந்து போகிறது. எல்லாம் இயேசுவை எப்படி சாத்தான் சோதிச்சானோ அதை விட கொடுமையாக வடத்தந்தோணியாரை சாத்தான் அவ்வளவு கொடுமையாக சோதிக்கிறார். அத்தனையும் தன்னை ஜெபத்தால் தன்னை தவத்தால் அவர் வெற்றி பெறுகிறார். ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறார். அதெல்லாம் பார்த்து தெரியும். அதுலதான் அவர் என்ன செய்யறாரு, தன்னை விட அதற்கு முன்பாக இருந்தவர் யாரு, இப்படி வடத்து சின்னப்பர் அவரையும் பார்க்கிறார். அவர் போய் கனவுல பார்க்கும்போது அவருடைய கனவில் வட சின்னப்பர் காட்டு தவத்திரப்ப வர்றார். அப்ப ஒண்ணு என்ன செய்யறாரு, போய் பார்க்கிறார். வடத்து சின்னப்பரை போய் பார்க்கிறார். அவரை பற்றிய முழு வரலாறையும் அத்னாசியோஸ் முழு வரலாறையும் வடத்தந்தோணியாரை பற்றி எழுதுகிறார். பிற்பாடு முதுமை எய்த பின் 105 வயசு வந்த உடனே அவர் கடவுள் நோக்கி சென்றடைகிறார். அவர் அற்புதமான ஒரு மனிதர். இப்ப தெரியுதா உங்களுக்கு எதுக்கு வச்சிருக்காரு தெரியுதா? அந்தோணியாரு ஏன் அந்தோணியாருடைய பெயர் அப்படி வச்சிருக்கிறாரு? எதுக்கு பெருதினாத் என்ற பெயரை அந்தோணி என்று மாற்றக்கூடிய காரணம் என்னவென்று தெரியுதா உங்களுக்கு? இப்பொழுது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அவரை போல தானும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, கடவுள் உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் அந்த பெயரை கொண்டு வருகிறார். தெரியும். இப்படி அந்தோணியார் பதுமை அந்தோணியார் என்னது, ஒரு வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன் வாழ்க்கை வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மொராக்கா தேசத்தில் செல்ல வேண்டும், அங்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு முதல் மாசம் வந்துச்சு இல்லையா, உடைய புறவிடத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை, கடவுள் கொண்டு வந்த மீட்பை நீ எல்லோருக்கும் அறிவி என்று கூறுகிறார். அதே போல அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒளியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் கடவுளை திட்டம் வேறு விதமாக இருந்தது. அந்தோணியார் வேறு விதமாக கடவுள் அற்புதமாக பயன்படுத்துகிறார். அன்பார்ந்த இறை மக்கள், இதுதான் முக்கியமானது ஒன்று. அவை இப்படி அந்தோணியார் காட்டிய வழி ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக நான் முக்கியமா சொல்லணும், இன்றைக்கு நம்ம என்ன திருவிழா, என்ன ஞாயிறு கொண்டாடுறோம்? பொது நிலையினர் ஞாயிறு. ஏன் பொது நிலையினர் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம் என்றால், இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை, நம்முடைய அகில இந்திய திரு அவை பொது நிலையினருக்கு என்று ஒரு பாதுகாவலை கொடுத்திருக்கிறது. யார்தான்? புனித தேவசகாயம் பிள்ளை. அவரைத்தான் பொது நிலையினர் பாதுகாவலாக திரு அவை கொடுத்திருக்கிறது. தேவசகாயம் பிள்ளை ஒரு இந்து குடும்பத்தில், பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் பேர் வாசுதேவ நம்பூதிரி. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், இந்து குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் என்ன செய்றார், பிற்காலத்தில் அவருடைய பெயர் நீலகண்டன். அவருடைய பேரு நீலகண்டன், அதான் அவருடைய பெயர். அப்படிப்பட்டவர், அவருடைய தந்தையார் மார்த்தாண்டவர்மன் அந்த மன்னரின் கீழ் வேலை செய்ததால் அவரும் அங்கு வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்யும் பொழுது ஒரு டச்சுக்காரனுடைய ஒரு உறவு கிடைக்கிறது. டச்சு ஒரு படைவீரனுடைய உறவு கிடைக்கிறது. அவன் இயேசுவை பற்றி அவளுக்கு சொல்லுகிறார். பாத்தீங்களா, யாரு? ஒரு டச்சு படை வீரன் இயேசுவை பற்றி இவருக்கு போதிக்கிறார். உடனே அதனால் அதனுடைய ஈர்ப்பால் கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாகவே அவர் நினைச்சாரு, தான் திருமுழுக்கு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று திருமுழுக்கு பெறுகிறார். எங்க? வடக்கு குளத்துல பெறுறார். நட்டாளம் என்ற இடத்துல பிறகுறாரு. வடக்கு குளத்துல திருமுழுக்கு பெறுகிறார். தன்னுடைய மனைவியோடு பெறுகிறார். தன்னுடைய மனைவிக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஞானப்பூ என்கிற பெயரை வைக்கிறார். தன்னுடைய பெயர் வைக்கிறாரு. அவருடைய பெயர் என்ன? லாசருஸ். அவருடைய பெயர் லாசருஸ் என்றால் கடவுளின் உதவி. மலையாளத்தில் தேவ சகாயம். கடவுளின் உதவி என்று தேவ சகாயம் பெயரை மாற்றிக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்க பார்த்துக் கொள்ளணும். ஒரு உயர்ந்த வகுப்புல இருந்து ஒருத்த மனமாறி கிறிஸ்தவனா இருந்தாம்னா அவனை விட்டுருவாங்களா? பல்வேறு கொடுமைகளை அவர் கொடுக்கிறார்கள். பல்வேறு பட்டங்களை, இழிவான பட்டங்களை அவர் மீது சுமத்துகிறார்கள். இவன் வேற்று
மன்னனுக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் சொல்கிறார் என்று பொய் குற்றச்சாட்டு சாட்டுகிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள், சித்திரவதைப்படுத்துகிறார்கள், சுண்ணாம்பு சூளையில் தள்ளுகிறார்கள், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதைகள் ஏற்றி அவரை மக்கள் முன் அவமானப்படுத்துகிறார்கள், சாட்டையார் அவருடைய குதிகாலை அடிக்கிறார்கள், அவருடைய காயங்களை வரவைத்து காயங்களில் மிளகாய் தூளை தூவி வெயிலில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். சொல்லனா கஷ்டங்க, சொல்லனா கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இயேசுக்காக ஏற்றுக்கிறீங்களா? இப்ப ஒருத்தன் வாரான், ஒருத்தன் வாரான், 2-5 பேர் வாரான்னு வைப்போம், ஒரு 3 பேர் வாரான்னு வச்சுக்கோங்க. 3 பேர் வாரான், தாடிட்டு கட்டிட்டு வாரான், துப்பாக்கி வச்சிருக்கான், ஒருத்தன் மிஷின் கண்டு தலைக்கு மேல வச்சிருக்கான். ஏய் நீ யாரு? நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனா? நீ இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அப்படி சொல்ல இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களேன். எத்தனை பேரு நான் சொல்லவே மாட்டேன், நான் கிறிஸ்தவன், எத்தனை சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம், கை தூக்கு பார்ப்போம். கை தூக்கு. சிஸ்டரே கை தூக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை எடுத்து கை தூக்குங்க. சிஸ்டம் மட்டும் தான் கை தூக்குற மாதிரி தெரியுது, மற்றவங்க எல்லாம் தூக்க மாட்டேங்கப்போ. பேரு கூட தூக்க மாட்டேங்கிறீங்களா? கட்டிதான் கட்டி தூக்குற மாதிரி தெரியுதுங்க. லில்லி டீச்சர் தலைதான் தெரியுதுங்க. ஜஸ்டின் மட்டும்தான் பரவாயில்லையே. ரியாஸ்லாம் தூக்குற ஆச்சரியமா தான் இருக்குது. முதல்ல அவன் தான் ஓடுவான். அன்பார்ந்தவர்களே, நம்ம எதற்காக எல்லாம் நாம் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறோம்? உங்களுக்கு ஞாயிற்று பூசைக்கு வர முடியுதா? இவ்வளவு சொல்றீங்களே, கிறிஸ்துவுக்காக ஞாயிற்று பூசைக்கு வர முடியுதா உங்களால? ஞாயிற்று பூசைக்குள்ள சரியான நேரத்துக்கு வர முடியுதா உங்களால? கடவுளுக்காக 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜபிக்க முடியுதா? கடவுளுக்காக அவருடைய வார்த்தை எடுத்து ஒரு அதிகாரம் உங்களால் படிக்க முடியுதா உங்களால? முடியுதா? இதை கூட செய்ய முடியலன்னா நம்ம எப்படி உயிரை கொடுக்க போறோம்? எப்படி உயிரை கொடுக்க போறோம்? நான் சொன்னேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானமேறி வைகுண்டம் போக பார்த்தாங்க. இல்ல இருக்கிறதே முடியலையே இல்லையா? எப்படி முடியும்? அன்பார்ந்தவர்களே, அற்புதமாக அப்படின்னா இறக்கவே இல்லை. கடைசியில் அவர் 6 ரூபாய் மொழியில கொண்டு போறாங்க, தெய்வ சகாயத்தை கொண்டு போறாங்க. அங்க அவரை கொல்றதுக்கு துப்பாக்கி சொல்றாங்க. குண்டு அவருடைய உடல்ல பாயவே இல்லை. இறுதியாக தான் இந்த குளத்தில் ஆசைப்படுற, நான் கிறிஸ்துவா உயிர் விடுவதற்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்து ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் அவருடைய குண்டு அவரை துளைத்தது. அன்பார்ந்தவர்களே, இதை சாட்சியாக மறிக்கிறார் 40 வயசுல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க சொல்லுவீங்க, அவரு என்ன, இயேசு வாழ்ந்துட்டாரு, அந்தோனியார் இருந்துட்டாரு. அந்தோனியாருக்கு என்னது? ஜெபம் பண்ணாரு, இருந்தாரு. நாங்க அப்படியா இருக்கோம்? ஒரு புருஷன், ஒரு கணவன், மனைவி, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பாடுபட வேண்டிய இருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய இருக்குது. எப்படி சாமி தான் முடியுமா எங்களுக்கு? அப்படி சொல்றீங்க இல்லையா? இருக்கா இல்லையா? தெய்வசங்க யாரு? உங்களை மாதிரி ஒரு திருமணமான ஒரு மனிதர் தான். உங்களை போன்று ஒரு திருமணமான மனிதர் தான். அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். பாத்தீங்களா? வாழ்க்கை எதை நோக்கியது என்று பாருங்கள். அதைத்தான் நம்முடைய இப்படி அந்தோனியார் பதவி அதை நம்ம காட்டினார். அன்பார்ந்த இறை மக்களை, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 புள்ளிகள் இவ்வளவு அழகா வர்றாங்க பாத்தீங்களா? ஒன்று, அனைத்தையும் துறந்து சென்றவர். இவரும் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட கடவுளுக்காக வாழ்ந்தவர். பாருங்க, நம்ம அதை கூட செய்ய வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்காக நீங்க உயிரை கூட கொடுக்கணும் தேவையில்லை. இயேசு உங்கள்கிட்ட உயிரை கேட்கவே இல்லை. எப்ப அவன் உயிரை கொடுப்பான்னு கேட்கவே இல்லை. நான் கடவுளுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு காரியத்தை, ஒரு சிறு காரியத்தை செய்ய முடியும். அதுவே ஆண்டவர் மகிழ்ச்சி. ஆண்டவரே, நான் பூசைக்கே வர மாட்டேங்கிறேனே, ஞாயிற்று பூசைக்கே வர மாட்டேங்கிறேன். ஆண்டவரே, என்ன பூசைக்கு வருவோம்? ஆண்டவரே, நான் ஒரு நாள் ஃபுல்லா ஜெபமே பண்ண மாட்டேங்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் நான் உம்மை நோக்கி ஏதாச்சும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இறை வார்த்தை தெரியவே தெரியாது, நான் எனக்கு புரியல கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வசனம் நான் எடுத்து வாசிக்கிறேன். ஆண்டவரே, அதை செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் புனிதமானவர்கள், நீங்கள் புண்ணியத்தை நோக்கி நடக்கிறீர்கள், புனிதத்தை நோக்கி நடக்கிறீர்கள். அதுதான் முதல் படி. பார்ந்த சகோதர
இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். இவ்வளவு செலவு பண்றீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறது பார்க்க போது. எவ்வளவு செலவு, பெரிய மாநாட்டு பந்தல் மாதிரி இருக்கிறேன். நான் கலைஞர் சங்கம்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன், பெரிய மாநாட்டு பந்தல் மாதிரி இருக்குது. இவ்வளோ நான் சொன்ன இந்த வருஷப்பா கோயிலுக்கு திருவிழா சிம்பிளா முடிங்கப்பான்னு சொன்னேன். இல்ல சாமி, எடுத்து தான் தீருவோம். மகிழ்ச்சி பரவாயில்ல, அந்த மகிழ்ச்சி அடைவார். ஆனால் இதைவிட மகிழ்ச்சி என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில நீ குடிய விட்டனா, உன் வாழ்க்கையில தீய பழக்க வழக்கங்களை விட்டனா, உன் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குறா, அந்த இதை விடையும் மகிழ்ச்சி அடைவார். அப்படிதானா? ஆமா இல்லையா? சொல்லுங்க, எனக்கு சேர்த்தான் சொல்றேன். ஆமா இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை நோக்கி பயணத்தை நாம் செல்வோம். இப்படி அந்தோணியார் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். அவரை போல நாமும் வாழ்ந்து புண்ணிய வாழ்வை நம்முடைய ஆன்மாவை கடவுளை நோக்கி செல்ல நாம் திருப்பலி கொண்டாடு இறைவனம் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எளிய உள்ளத்தோடு தாழ்ந்த உள்ளத்தோடு இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காகவும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம் அன்பின் பணியை அவர்கள் சிறப்பாக செய்திடவும், இறை மக்களாகிய எங்களை இறை ஞானத்தில் வழி நடத்திடவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே எம் இறைவா, உம் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளும் அமைதியும் இந்த உலகிற்கும் அனைத்துலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், உலகை ஆளும் தலைவர்கள் சமய சார்பின்றி ஆட்சி புரியவும், மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ்ந்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, குழந்தை பருவத்தில் கைவிடப்பட்டோரும், இளமையிலே தன் வாழ்வை தொலைத்தவர்களும், குடும்பத்தின் பாசம் இழந்து தவிப்போரும், முதுமையில் தனிமைப்படுத்தப்பட்டோரும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோரும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என்ற உத்வேகத்துடன் தொடர்ந்து போராடி வெற்றி வாகை சூட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, இயேசு கிறிஸ்து வழியாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை நம்பும் மக்களாக திகழ்ந்து எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும்
பங்கிலும் உழைக்கும் இடங்களிலும் வாழும் சமுதாயத்திலும் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்து இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்புடையவர்களாக வாழ வரத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். நீரின் தெய்வமே எம் இறைவா, நடைபெற்று கொண்டிருக்கும் எம் ஆலய கட்டுமான பணிகளை ஆசீர்வதியும். இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எம் ஆலய பணிக்காக தாராளமாக தந்து உதவி புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடித்து அதில் உம்மை நாங்கள் வழிபட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும். சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பணியில் வந்திருக்கிற குடும்பங்களுக்காகவும் மற்றும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியமாகிய சகாய மத அன்பியம் அதில் உள்ள குடும்பங்களுக்காகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைஞ்சி மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, இருந்த நாளிலே எங்களை அழைத்து உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆற்றையும் இரக்கத்தையும் தந்திருக்கிறதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், அறிந்தோ அறியாமலோ உம்மை நோக்கி உம்மை விட்டு விலகிச் செல்கிறோம். என்னுடைய பாவ இயல்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். நாங்கள் இந்த அழிந்து போகின்ற இந்த வாழ்விற்காக நாங்கள் ஏங்காமல், அழியாமல் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த நிலை வாழ்வை நோக்கி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உம்மை நோக்கி வரவும். அதே வேளையிலே இந்த உலகத்தில் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் உம்முடைய அருளினாலும் ஆற்றலினாலும் நாங்கள் அதை வென்று உம்முடைய இரக்கத்தினால் எல்லா விதமான அருட்செல்வங்களையும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு போதுமான அனைத்தையும் நீர் தந்து எங்களை பாதுகாத்து எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் செய்கிற தொழிலையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே, கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் விடுதமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானது முதன்மை வானதோரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை திருப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவா. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் சிறப்பினை மீட்பினை ஊர்ந்து வாழ்திரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோனியஸ் ஸ்டீபன் எல்லா திருநிலை சிறப்பாக எத்தனை எண்ணங்களோடு இயக்கங்களோடு கஷ்டங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு இந்த திருப்பலி கலந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகள், திருப்பலியில் கலந்து கொள்ள இயலாத நோயாளிகள், முதியோர், ஆதரவற்றோர், தேவை உழல்வோர், அனாதைகள், எம் பங்கு இளையோர் மற்றும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற குடும்பத்தார் மற்றும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற குழந்தைகள் அன்பியங்கள் அன்பியம் அதிலுள்ள குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வாதத்தை அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிரோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கடிதார் மாட்சிமிக்க மரியா, அப்படியே கடவுளாக யோசேப்பு, ராயப்ப சுவாச ஞான தகவ சபேரியா, ஜான்மரிய வியானி, தர சம்மாள், பாதுகாவலர் பதவி பதித அந்தோனியா, அண்ணம்மாள், தெரியம்மாள், தேவ சகாயம் பிள்ளை, வனத்தந்தோனியா, புனித கத்ரின் சியனா, திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்ற மரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசு கற்பித்தவாறு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி பேரின்பத்திற்காகவும் எமின்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்துதலில் பொழுது எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுராவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவதுக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
மணியே எமக்கு அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருமுடர் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருளொன்றே எனக்கு தஞ்சம், உனை இன்று பிரியாத ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாத ஏழையின் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. களி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, களி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயி தலைவாயின் உயிர் மூச்சிலே, வருவாய் தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம்.
வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமனிதனும் இடமே இருக்கின்றன. நிறைவாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமனிதனும் இடமே இருக்கின்றன. நான் இங்கு போவது உனை தெரிந்து, நான் இங்கு போவது உனை தெரிந்து, நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து, நாளெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருளொன்றே எனக்கு தஞ்சம். உனையென்று பிரியாதே ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். திருமண அறிக்கையில் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சென்னை பள்ளியகரம் பங்கை சார்ந்த தந்தை சேகர், தாய் உபகார செல்வராணி இவர்களுடைய மகன் டேவிட்டிற்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பழனிக்குமார், தாய் தமிழ் செல்வி இவர்களுடைய மகள் இருதய நிஷாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிக்கை. திருமணத்தை ஏதாவது நாங்கள் இருப்பின் பங்குத்ததையிடம் அறிவிப்பது உங்களுடைய கடமை. அன்பார்ந்த இறைமகள், இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த சகாயமாதா அன்பியம் மற்றும் திருப்பெரிகளாவந்த குடும்பங்கள் ஆகிய தொம்மை அந்தோணி, மரியம்மாள், அந்தோணி சபரிமுத்து, மரியத்தங்கம், ராஜமனுவேல், சாமிக்கண்ணு, இருதயராஜ், மிக்கேல் அம்மாளுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். 4வது நாள் நவநாளை இனிதே நாம் முடித்திருக்கிறோம். நாளை மாலை திருப்பலை சிறப்பிப்பவர்கள் வேளாங்கண்ணி மாதா அன்பியத்தார் மற்றும் திருப்பயணிகள வருகின்ற குடும்பத்தார் ஜெயபாண்டியன், செல்வராஜ், ஜி இஸ்ரவேல், சகாய கிரேஸ், ஞான இயேசுவடியான், பாத்திமா, எல்சன், நேரு, நளினி, மேரி, தன்ராஜ், அன்ன செல்வியுடைய குடும்பத்தினர் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த அன்பார்ந்த இறை மக்களை, குடும்ப அட்டையை, குடும்ப சந்தா கட்டாதவர்கள் தயவு செய்து இந்த மாதத்திற்குள் கட்டிக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருவுளுக்கு கொடுக்க வேண்டியவர்கள், அதுபோல புதுநன்மை கொடுக்க வேண்டியவர்கள் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நான் பதிவு செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பணிமுப்பு பட்டியலில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் அதையும் நீங்கள் பங்குத்தந்தையிடம் கையெழுத்து பெற்று புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அன்பார்ந்த முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி என்னவென்றால் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும். அதனை மறுபடியும் அழுத்த திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்றால், நம்முடைய பங்கிலே நீங்கள் என்ன செய்றீங்க, வேற ஊரில் இருந்தாலும் அங்கு வரி ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. ஊரில் வரியை சேர்த்துக் கொள்கிறீர்கள். ஆனால் குடும்ப அட்டை உங்களுக்கு இல்லை. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, பார்பரமால்புரம், பார்பரமால்புரத்துல நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க, அங்க குடும்ப அட்டை வச்சிருக்கீங்க, இங்க நீங்க வரியில சேர்ந்துட்டீங்க, அப்படிதானா?
அப்படி இருக்கிறீங்க. அப்படி என்றால் இருக்கலாம், அதெல்லாம் சொல்லல. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எந்த விதமான திருவருள் சாதனத்திற்கும் எந்த விதமான ஒரு காரியத்திற்கும் உங்களுடைய பங்கு தந்தையின் கடிதம் தேவை. எந்த பங்கு தந்தை கடிதம்? பாரபெருமாள் கொடுத்த பங்கு சாமியாரு எனக்கு என்ன செய்யணும், எங்க பங்கை சார்ந்தவங்க இருக்கிறாங்க கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க வரி வச்சுக்கணும், வரியை கொடுத்துக்கலாம் அப்படின்னா கவலை இல்லை. ஆனால் ஆன்மீக காரியங்களுக்கு உங்கள் எங்க நீங்க கார்டு வச்சிருக்கீங்களோ, குடும்ப அட்டை வச்சிருக்கீங்களோ, அங்க உள்ள பங்கு தந்தை எனக்கு கடிதம் கொடுத்தால்தான் இதையும் செய்ய முடியும். அதுபோல முதியவர்கள் யாராவது குடும்ப கார்டு இல்லாதவங்க இருப்பீங்க. அப்படி குடும்ப கார்டு இல்லாதவங்க ஊர்ல வரி கட்டுறீங்களா இல்லையா, அதை சரி செய்து விட்டு குடும்ப கார்டு செய்யணும். என்ன செய்யணும்? போடணும். கடைசியில் ஒரு காலத்துல ஒரு இக்கட்டான சூழல் வந்து என்ன செய்யக்கூடாது, எங்க தாத்தா எங்க பூட்ட இத்தனை வருஷம் அங்க இருந்த ஃபாதர், 40 வருஷம் அங்க இருந்த ஃபாதர், 45 வருஷம் அங்க இருந்த ஃபாதர், அந்த எட்டி பாப்போம் ஃபாதர். ஆனா குடும்ப கார்டு சாமியாட் எது பேசும்? குடும்ப கார்டு தான் பேசும். குடும்ப கார்டு தான் சாமியாட். யாரு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, உங்க சொந்தக்காரன் கூட்டுவாங்க, ஒருத்தர கூட்டுவாங்க, ரைட். ஆனால் சாமியாட பேச குடும்ப கார்டு தான் பேசும். நீ குடும்ப கார்டு கொண்டு வா ஃபாதர், என் குடும்ப கார்டு நடந்துச்சு, எனக்கு இது கொடுங்க, ரைட். நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு பங்கு தந்தை அது கடமைப்பட்டிருக்கிறேன், செய்யணும் கட்டாயம். இந்த ஆன்மீக காரியங்களில் ஒரு பங்கு குருவானது கட்டாயமாக சந்திக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் அதை நீங்கள் செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து நின்னீங்கன்னா நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் அதை செய்ய மாட்டேன். தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் சரிதான், இவ்வளவு பேர் வந்தாலும் சரிதான், தெளிவா அவங்களுக்கு சொல்லிட்டு நான் செய்யவே மாட்டேன். அதனால ஏன் சொல்லலாம், ஒரு செய்திகள் நமக்கு வருது, இங்கதான் வருது, எனக்கு மற்ற இடங்கள்ல கூட அப்படி வரல. ராஜமணிய படத்துல அந்த ஒரு செய்திகளா வருது. அதற்காக நான் அன்பார்ந்தவர்களே உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுங்க, உங்க சொந்தக்காரங்ககிட்ட உங்க நண்பர்கள்ட்ட சொல்லிக் கொள்ளுங்க. குடும்ப கார்டு ரொம்ப முக்கியம். போடாதவங்க அதை எப்படி போட முடியுமோ போட்டுக் கொள்ளுங்க. என்ன வழி இருக்குதோ அதை பார்த்துக் கொள்ளுங்க. கடைசி ஒரு பொழுதும் வந்து நிற்காது. அது எனக்கும் சங்கடம், ஒரு நிர்வாகிகளுக்கும் அது சங்கடம், எல்லாருக்கும் அது சங்கடம். அப்படித்தானா? ஆமா இல்லையா? ஆமா. அதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன். அது கொஞ்சம் ஒரு காரியங்கள்ல கஷ்டமாக இருக்கிறது. கடைசி கேட்கும் பொழுது நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான். அதை தவிர்த்து கொள்ள மறுபடியும் நான் சொல்லிக் கொள்றேன். குடும்ப கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள பங்குச்சாமி சொல்லலாம், என்ன செய்யறது? இதுக்குள்ள பங்குச்சாமி சொல்ல ஃபாதர் சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லாம இருப்பாங்க? இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் அதனால நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கீங்களா, ரைட், இருங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ஊர்ல இருக்கீங்க, அங்க வரி கட்டிட்டு இருக்கீங்க, எல்லாம் கட்டிட்டு ரைட், அங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க அங்கேயும் மெயின்டைன் பண்ணாம இங்கேயும் மெயின்டைன் பண்ணா என்ன ஆயிரும்? கதை கந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான். அதனால அதை பார்த்து விடுங்களேன் என்பதும் கேட்டுக்கொள்ள அன்பார்ந்தவர்களை தயவு செய்து செய்யப்படுங்கள். இந்த மாதிரி 31 என்ன செய்யுங்க, சந்தாவை அந்த ஆண்டுக்கான போன ஆண்டுக்கு சந்தாவை கட்டிருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அம்மா வந்துட்டு அதை பிடிங்க வச்சுக்கிறங்க, இந்த வருஷத்துக்கு என்னது அவங்க சொல்றாங்க, எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா எடுத்துக்கிறங்க, வருஷத்துக்கு ஃபுல்லா எடுத்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க. எந்த வருஷத்துக்கு? 25க்கு. 25 ஃபுல்லா எடுக்க பாதியா எடுப்பேன், மண்டே தட்டிடுவேன். இப்ப எங்க வரணும்? இப்போ 26க்கு வரணும். அவங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் இருக்குது. அதனால குடும்ப கார்டை சரியா கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அன்பார்ந்த உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் நினைச்சேன் நம்ம பாவசத்துல உட்கார்ந்தா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். உண்மையா அப்படிதான் நினைச்சேன். சபரியார் கோயிலாம் ஓடி இருப்பான், சபரியார் கோயில் உட்கார்ந்து ஓடி இருப்பான் அத்தனை பேரும். இந்த சாமியார்ட்ட பண்ணவே கூடாது. ஆனா உண்மையாவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய பேர் இன்னைக்கு பாவசம் பண்ணி நல்ல பாவசம் பண்ணீங்க மக்களே. நான் ரொம்ப பாக்குறேன், நல்ல பாவசம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்லையே, நான் அப்படி நினைக்கவே இல்லை. இவ்வளவுக்குள்ள ஒரு ஆழ்ந்து ஒரு பாசம் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லாருக்கும் பார்க்கல, கைதட்டுங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துகிறேன். கடவுள் நிறைய ஆசிரியர்கள் நீங்க நல்ல பாசத்தை பண்ணி நன்மை வாங்குங்க. அது மாதிரி ஒரு அற்புதம் கிடையவே கிடையாது இல்லையா? நற்கருணைக்கு என்னது, கழுத கூட நற்கரை ஆராதிச்சு அந்த ஞாபகம் இல்லையா? அப்ப அந்த நற்கருணையை நாம் நல்ல முறையில் உட்கொண்டோம் அப்படின்னா ஒரு அருமையான ஆசீர்வாதம் நீங்க உங்களுக்கு மட்டும் குடும்பத்துக்கு கொண்டு போறீங்க. ஆகவே நாட்களில்
தயவு செய்து நல்ல ஒரு ஒப்புரவு ஒரு சாதனம் செய்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள செய்யுங்க. என்ன அழகா சொன்னாங்க, சொன்னாங்க நல்ல நிறைய சொன்னாங்க. நான் அதை பற்றி அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, மறந்து போயிடும். அவன் அதனால சாமியார் நினச்சிக்கிடுவாரோ, நான் பொம்பளை எட்டி பார்ப்பறோம்ல, அப்படி பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்கவே மாட்டேன். நல்லா செய்யுங்க, பயப்படாம நீங்க செய்யலாம். இறுதி மன்றாட்டுக்கு எழுந்து இருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து அன்பிலும் சமாதானத்திலும் தூய பதுவை அந்தோணியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் திருவாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, தூய்மை துலங்கும் லீலையே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூழத்தனம் உள்ள மெய்ப்பரே, பசாசுகளை இரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்வாகியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக மாறும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நிலையாவிட்டால் எங்களை வேறு யார் நிலைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாவரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிடி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறைக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திருதயத்தை ஒழுக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.
புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே அருளேற்றி வந்தோம் கருணீசம் திருமுகத்தை கண்குளிர கண்டோம் ஐயாவும் ஆலயம் அருளேற்றி வந்தோம் கருணீசம் திருமுகத்தை கண்குளிர கண்டோம் பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாயே தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாயே புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே திருச்சிலுவை அழைத்தினாலே தீயோடிமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா 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 உந்தன் பாதம் சரணமையா இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே